ரொம்ப தன்னை வருத்திக்கிட்டு ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்கிற நம்ம எல்லாருடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உலக நாயகன் எங்க அண்ணன் கமலஹாசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தை எல்லாரும் பார்த்து பெரு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் இந்த மாதிரி சிறந்த படைப்புகள் தொடர்ந்து வரும். இது முழுக்க சொல்றேன், பொழுதுபோக்கா பார்க்காம கேடுகட்டு குறையோடியே அழுக்கு சமூகமா இருக்கிற குற்ற சமூகமா இருக்கிற இந்த சமூகத்தை இது ஒரு கலையா இந்த படத்தை நீங்க பார்க்கணும். இந்த படத்தில் பங்கேற்று உழைத்த என்னுடைய அன்பு தம்பி ரவிவர்மன், கலை இயக்குனர் தம்பி அனிருத் ரவிச்சந்திரன், எல்லாருக்கும் என்னுடைய அன்பு நன்றி. இல்ல நீங்க தம்பி 75 வருஷமா ஊறி போன ஊழல் லஞ்சத்தை ஒரு படம் சரி இந்தியன் 1 வந்துருச்சு, படம் முடிஞ்சிருச்சு, ஊழல் லஞ்சம் ஒளிஞ்சிருச்சான்னு கேட்டா பதில் இருக்கா? இல்ல இன்னும் 10 படம் இன்னும் 100 படம் எடுத்தா கூட இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. நீங்க மாறணும், ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக நான் மாறணும், இவர் மாறணும், அவர் மாறணும். அப்ப ஒவ்வொருத்தரும் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக மாறினால்தான் மாறும். அந்த படம் வந்துருச்சு போதும், நீங்க விடலையே, ஏன் ஊழல் லஞ்சம் ஒளியிலேயே இன்னைக்கு ஒளிஞ்சிருச்சா? சரி சொல்லுங்க. அப்புறம் அது இருக்கிற வரை இந்த தேவை இருக்கத்தானே செய்யுது. நோய் இருக்கிறவ மருந்து தேவைப்படுது இல்ல, நோய் இருக்கு மருந்து வேற என்ன? அதுல சொல்லிட்டீங்க, இதுல சொல்றீங்களா? அப்படி சொல்ல முடியாது. அதனால நோய் தீர்ற வரை மாத்திரை கொடுத்தாகணும், மருந்து கொடுத்தாகணும். சார், மத்திய அரசு மாநில அரசு சார்ந்த இன்னும் பேசணும். நீங்க ஊழல் லஞ்சத்துக்கு எதிரானவரா? நீங்க எதிரான வெறுக்கிறீங்க, எதிர்க்கிறீங்க. யார் கொடுக்கறா, யார் வாங்குறா? பதில் இருக்கா? நாட்டுல எல்லாருமே ஊழல் லஞ்சத்தை எதிர்க்கிறீங்க, வெறுக்கிறீங்க. இங்க தன்னலத்திலிருந்து தான் பிறக்குது. கிடைக்காது எனக்கு கிடைக்கணுங்கிற எண்ணத்துலதான் ஊழல் லஞ்சம் பிறக்குது. கோயிலா முதல்ல போய் நான் கும்பிட்டு போயிடணும், சிறப்பு தரிசனம். பிரசவத்துக்கு போறேன்னா என்ன செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்திருங்கன்னு நீங்க மருத்துவர் கையை பிடிச்சு சொல்றீங்கல்ல, அந்த வார்த்தை தான் லஞ்சம். அப்ப எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா, காசு வச்சிருக்கான். அப்ப இயற்கை பிரசவம் கூட சிகிச்சை, அறுவை சிகிச்சைக்கு போகுது, லஞ்சம். தாயின் கருவறையிலிருந்து கோயில் கருவறை வரைக்கும் நீங்க காசு. கிடைக்காது எனக்கு கிடைக்கணும். ஒரு மருத்துவ கல்லூரியில இடம் 10 தான் இருக்கா, 100 பேர் வரிசையில் நிக்கிறானா, 50 லட்ச ரூபாய் கொடுத்தா சீட்டு கிடைக்குமா? இதை கொடுத்து வாங்குறதுக்கு நிக்கிற, அங்கதான் பிறக்குது ஊழல் லஞ்சம். அப்போ தன்னலத்திலிருந்து தான் பிறக்குது. எதுவும் சரியா இருக்கணும்னு சொல்லி சரியா, நாம சரியா இருக்கணும். ஒவ்வொருத்தரும் சரியான நாடு சரியாயிரும். அதை சொல்றதுக்கு ஒருத்தருக்கு துணி வேணும். அதுதான் இந்த படம். ஒவ்வொருத்தரும் மாறணும் தம்பி. நான் இப்பதான் இவ்வளவு நேரம் சொன்னேன்ல, எனக்கு கிடைக்காது உங்களுக்கு கிடைக்கணுங்கிற எண்ணத்துலதான் பிறக்குது ஊழல் லஞ்சம். அதை ஒளிங்க சரியாயிரும். ஒரு நேர்மையாளன் அதிகாரத்துக்கு வந்தா ஒரு நொடியில இதெல்லாம் ஒளியும். அதான் நான் சொல்றேன். ஆனால் மக்கள் மாறணும்ல, அதிகாரியை சரி பண்ணிடலாம், அமைச்சரை சரி பண்ணிடலாம். பெருங்கடலா இருக்கிற மக்கள் கடல் சரியாகணும்ல, அது தூய்மையா இருக்கணும், அது நஞ்சாயிரக்கூடாது. அங்கதான் பிரச்சனை இருக்கு. அதை சரி பண்ணணும். அது யாரு சரி பண்ணணும்? நீங்க உங்களை சரி பண்ணிக்கிறீங்க, நான் என்னைய சரி பண்ணிக்கிறேன், அவரை சரி பண்ணிக்கிட்டேன், சரியாயிரும். அவ்வளவுதான். யாரு எனக்கு தகுதி கிடையாது. இப்ப இந்த இடத்துல இது வேணாம், அதுக்கு வேற இடம் இருக்கு, விட்டுருங்க. இது படமா பேசுங்க. அது எனக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மேடை இருக்கு, அங்க பேசிக்கிறேன். இது அப்படிதான். நீங்க இயேசுவை சிலுவையில நபிகளை கல்லால் எடுத்துறீங்களே, நபிகள் போய் கேட்கிறாரு, என்னையுமா எரிவாங்கன்னு கேட்கிறாரு. உன்னே தாண்டா முதல்ல எரிவாங்க. ஏன்னா நீங்க இங்க ஒரு அடிப்படை இருக்கு தம்பி. நல்லதை சொல்ல வந்தா நாத்திகமா, இல்லைன்னா நக்சலைட்டுமா. நீங்க எந்த நல்லதை எடுத்தோன்னு கேட்டுருக்கீங்க. சமரசம் செஞ்சு இந்த அடிமை சிந்தனை வந்திருக்கு. அடிமை எப்படி உருவாகிறான்? அநீதியை எதிர்த்து துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியா சகிக்கிறான், அடிமையாகிறான்.